Hi friends, welcome to Salem Punitha's Recipes. இன்னைக்கு குளிருக்கு இதமான ரெசிபிங்க, கோழி எலும்பு ரசம். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி கொங்கு ஸ்டைல் கோழி எலும்பு ரசம். இதை நம்ம சூப்பாகவும் குடிக்கலாம், சாதத்தோட பிசைஞ்சும் சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க, காரசாரமாக இருக்கும். இதை நம்ம சாதத்தை நல்லா குழைய பிசைஞ்சிட்டு இந்த கோழி ரசத்தை ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதுக்கு நம்ம எலும்போடு தான் கறி எடுத்துக்கணும். இதை மட்டன்லேயும் செய்யலாம், சிக்கன்லேயும் செய்யலாம். ஆனால் எலும்பில் வச்சு செஞ்சால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த எலும்பில் இருக்கிற அந்த ஜூஸ்லாம் இறங்குறப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 10-15 பல் பூண்டு, 1 கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை. எப்பயுமே வறுத்து அரைக்கிறதுல நம்ம கறிவேப்பிலை நிறையா சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் துருவன தேங்காய். தேங்காய் கம்மியாக இருந்தாவே போதும். இதோட கொத்தமல்லி 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 5 பட்டை 1 இன்ச் அளவுக்கு இருக்கட்டும், ஒரு 10 லவங்கம், 5 வரமிளகா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. மிளகு ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம். அந்த காரத்துக்கு இந்த மிளகு சூப்பராக இருக்கும். மிளகாவை கம்மி பண்ணிவிட்டு மிளகு ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கறிவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா சுருங்குற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம இது கூட கொத்தமல்லி, சீரகம் இதையெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வரும். அப்போ நம்ம துருவன தேங்காவை சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த வறுக்கிறப்பயே வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வறுக்கிறப்ப எந்த ஸ்மெல் இருக்கோ அந்த ஸ்மெல்லில் தான் நமக்கு கிரேவியும் கிடைக்கும். அதனால் நம்ம கருகாமல் வறுக்கணும். எப்பயுமே நம்ம வறுக்கிறது தான் நம்மளோட குழம்புக்கு எந்த டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படிங்கிறது. அதனால் வறுக்கிறப்ப கேர்ஃபுல்லாக வறுக்கணும். இப்போது ஒரு பெரிய வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் இந்த கிரேவிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல வாசனை கொடுக்கும், ரொம்ப நல்லதும் கூட. இப்போது இது கூட 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம நல்லா கழுவி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிறப்ப இது கூட உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த சூப்பில் இந்த மஞ்சளோட வாசமும் சேர்ந்துக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். மஞ்சளை கொஞ்சம் சேர்த்தியே போடலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. அது கூட நம்ம இப்போ அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா நிறைய தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் 1 லிட்டர் அளவுக்கே தண்ணி சேர்த்துக்கிறேன். இன்னும் தேவைன்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது தண்ணி ஆட்டம்தான் இருக்கணும் இந்த ரசம். இதுக்கு பேரே ரசம் இல்லைங்களா, அதனால் நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம். கெட்டியாக இருக்கக்கூடாது. இது தண்ணியாக இருந்தாவே இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு வேக வச்சா சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும். நம்ம மட்டன்லாம் செய்கிறப்ப நம்ம வேக வைக்கிறப்ப நம்ம சிம்மில் வச்சு மூடி போட்டுட்டு நல்லா வேகலாம். அது ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வேகலாம். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வேகிறப்ப
அதனோட அந்த மஜ்ஜையில் இருக்கிற இதெல்லாம் அவ்வளோ இறங்கும், நல்லா கிரேவியில் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சத்தானது. இப்போது நம்ம இது கூட ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்ல வாசத்தை கொடுக்கும் இந்த ரசத்துக்கு. பாருங்கள், இந்த அளவில் தான் இருக்கணும், கெட்டியாகக்கூடாது. இப்போ இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போது இதுவும் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நம்ம மூடி போட்டு சிம்மில் வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்துருச்சு. இப்போ சிக்கன் வெந்துருச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், அருமையாக வெந்துருச்சு. அப்படி அவ்வளோ சூப்பரான வாசனைங்க, அவ்வளோ வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதை நம்ம சூப்பாகவும் குடிச்சிக்கலாம். இப்போ சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. சுட சுட சாதம், சுட சுட கோழி ரசம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். குளிருக்கு இதமாக இதை செஞ்சு கொடுங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.